எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காயினை எப்படி சூஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா காயினுக்கும் டோக்கனுக்கும் இப்போ நம்ம காயின் வாங்குறது சிறந்ததா இல்லை டோக்கன் வாங்குறது சிறந்ததா, யாரெல்லாம் காயின் வாங்கலாம் யாரெல்லாம் டோக்கன் வாங்கலாம் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், காயினுக்கும் டோக்கனுக்கும் அப்படின்றது அது பெரிய டாப்பிக்காக போகும். அது கிடையாது. அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற விஷயத்தை அதில் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நான் காயின் ஜிகோவில் இருக்கிறேன். அதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 கோடு மாதிரி இருக்கும். அந்த கோடை தொட்டிங்கன்னா உள்ளே வரும். அது உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், நியூ கிரிப்டோ கரன்சின்னு சொல்லியிருக்கும். ஓகேவா? இந்த நியூ கிரிப்டோ கரன்சி உள்ளே தொட்டிங்கன்னா புதுசாக என்னென்ன காயின் வந்திருக்கு, சரிங்களா, புதுசாக எந்தெந்த டைமில் விட்டுருக்காங்க அப்படின்ற காயின்லாம் லிஸ்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ காயின் புதுசாக வந்திருக்கு. அது எந்த நேரத்தில் விட்டாங்க, எவ்வளோ டைம் ஆகுது, எத்தனை நாள் ஆகுது அப்படின்ற வரைக்கும் இங்கே தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது விட்டுறது கடைசியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 7 மினிட்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ கடைசியாக விட்டது, சரியா, லாஸ்ட்டாக ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா 7 நிமிஷத்துக்கு முன்னாடி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 14 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. அதுக்கடுத்து 15 மணி நேரம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 17 மணி நேரம். அந்த 17 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய காயின் விட்டுருக்காங்க அப்படின்றத காட்டிருக்காங்க. இது போல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு முன்னாடி அப்படின்ற வரைக்கும் வந்திருக்கு. இதை நீங்கள் கீழே தள்ள பார்த்தீங்கன்னா டே பை டே அப்போது எத்தனை நாளுக்கு முன்னாடி விட்டுருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதில் நம்ம சூஸ் பண்ணுறது இதெல்லாம் புதுசாக வருது. இதில் நீங்கள் சூஸ் பண்ணுறது எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய ஃபண்டை பொறுத்து தான். இப்போ நான் ரிஸ்க் அதிகமாக எடுக்க விரும்பலை அப்படின்றவங்க இந்த பக்கம் வரவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டோக்கன் பக்கம் ரிஸ்க் அதிகமாக எடுக்க விரும்பலை அப்படின்றவங்க கண்டிப்பாக வரக்கூடாது. ஓகே, எனக்கு ரிஸ்க்கு கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்ல, டோக்கனில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி, எனக்கு ரிஸ்க்கே வேணாம் அப்படின்றவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா சேஃப்டியான இருக்கிற காயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதான். காயினை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணி அது லாங் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா இல்லை ஷார்ட் டைமுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் நியூஸ் பேஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தால் போதும். ஷார்ட் பீரியடுக்கு அப்படின்னும் போது நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கணும். அதான் நியூஸ் மட்டும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ட்விட்டர், டெலிகிராம் இது போல் சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அப்போது அந்த காயின் க்ரோத் ஆக போதா, இல்லை என்னென்ன செய்ய போகிறாங்க, எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை புதுசாக எக்ஸ்சேஞ்ச் கொண்டு வராங்களா அப்படின்ற ஆப்ஷன்லாம் நமக்கு அப்போ தான் தெரிய வரும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஷார்ட் பீரியடுக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு லாபம் வருது அப்படின்னா டக்குன்னு நம்ம எடுக்கிறது வசதியாக இருக்கும். அதுக்காக தான் சொன்னது. ஓகேவா? இப்போ ரிஸ்க்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ இந்த டோக்கனில் இன்வெஸ்ட் பண்ணுறது யாருன்னா, நமக்கு பணம் அதிகமாக இருக்குது, 10,000 இருக்குது, எனக்கு 10,000 காயினில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு சேஃப்டியாக இருந்தால் போதும், மீதி 10,000 இருக்குது. அப்போது அதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு டோக்கனை சூஸ் பண்ணணும். ஒரு டோக்கனை சூஸ் பண்ணுறதும் இருக்குது. டோக்கனில் நீங்கள் எத்தனை ஜீரோ தள்ளி இருக்குது அப்படின்றது அதை மட்டும் பார்க்கக்கூடாது. அதில் சப்ளை எவ்வளோ இருக்குது, மார்க்கெட்டில் எவ்வளோ விட்டுருக்காங்க, இனிமேல் எவ்வளோ விடுவாங்க மொத்தமாக அப்படின்ற டீட்டெயிலாம் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டில் அவங்களுக்கு என்ன சப்போர்ட்டு, யார் கூட டைப் வைக்கிறாங்களா, கம்பெனி எந்தெந்த கம்பெனிலாம் சப்போர்ட்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எந்த பேரில் விடுறாங்க, சரிங்களா, அது பிஎன்பியில் விடுறாங்களா இல்லை எத்தேரியத்தில் விடுறாங்களா சொலானோவில் விடுறாங்களா அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்க்கணும். உதாரணத்துக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் எந்தெந்த பேரில் விட்டுருக்காங்க அப்படின்றது தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த காயினை பிஎன்பியில் விட்டுருக்காங்க. இந்த காயினை பார்த்தீங்கன்னா எத்தேரியத்தில் விட்டுருக்காங்க. இந்த காயினை சொலானோவில் விட்டுருக்காங்க. அப்போது இதில் எதை நாங்கள் வாங்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி எத்தேரியத்தில் இருக்கிறத ஃபஸ்ட்டு வாங்க. எத்தேரியத்தில் வாங்குறது கொஞ்சம் சர்வீஸ் ஃபீஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக போகும். ஆனால் அதில் வாங்குறது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஓரளவுக்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ப்ராஃபிட்டில் இருக்குன்னா நல்ல ஓரளவுக்கு குரோத் காட்டிட்டு தான் திரும்ப அது டவுனுக்கு வருது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுபோல் அதுலேயும் சூஸ் பண்ணி நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதை சூஸ் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறுதலாக அதில் எனக்கு வாங்குகிற ரேஞ்சில் கிடைக்கலங்க அப்படின்னா நீங்கள் பினான்ஸ் பார்க்க போகலாம். பிஎன்பியில் இருக்கிற பேரில் நீங்கள் வாங்கும்போது அதில் சர்வீஸ் கம்மி தான். ஆனால் எல்லா டோக்கனும் குரோத் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு 10 டோக்கனை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 10ல் நமக்கு ஒரு 5 நல்ல ஹையில் போனாலும் நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். ஒரு டோக்கன் மேலே 1000 ரூபா போடுறீங்க அப்படின்னா ஒரு 5 டோக்கன் நல்லா குரோத் ஆகுது அப்படின்னாவே அது நமக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் அந்த சேனலில் வீடியோ கொடுத்தது, அதுக்கு தான் சொல்கிறேன். அப்போது நான் சொல்ல மாட்டேனா அப்படின்னு ஒரு கேள்வி வரல. கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஓரளவுக்கு புரிதல், மார்க்கெட்டை பற்றி, காயினை பற்றி எல்லா புரிதலும் கொடுத்துட்டுன்னு நினைக்கிறேன்.
இனிமேல் போக போக பார்த்தீங்கன்னா காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அப்புறம் வந்து டோக்கனை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை தான் இனிமேல் வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஓகே, இந்த விஷயம் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோவை லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் ஏற்றி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அது நோட்டிஃபை ஆகும். இருந்தால் அள்ளி கூட இளையர் மருத்துவ சொல்லிக் கூட மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.